இது ஒரு அழகான தோட்டம், பல பயிர்களை உள்ளடங்கியது. பரங்கிக்காய், பூசணிக்காய் அப்படின்னு பல காய்கறிகள்லாம் இங்கே இந்த தோட்டத்தை வளைஞ்சிருக்கு பாருங்கள். தோட்டத்து உரிமையாளர் இருக்கார், அவருக்கு கல்யாணம் ஆகிடுது, 5 வருஷமாக குழந்தை இல்லை. அது காரணம் தன் மனைவி மலட்டுத்தன்மை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு உங்கள் கிராமத்துக்கு அப்படி நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை அனுப்பி விடுகிறார். அவனுடைய மனைவியும் அழுதுண்டே வீட்டை விட்டு தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறான். தோட்டக்காரன் தன் உரிமையாளர்கிட்ட சொல்கிறான், ஐயா நீங்கள் போட சொன்னீங்களே கொத்தவரை சூப்பராக வளைஞ்சிருக்கியா, இந்த செடியை பாருங்கய்யான்னு காமிக்கிறான். கேட்குறாரு, ஏண்டா நான் அவரை போட சொல்லி உனக்கு விதை கொடுத்தேனே, ஏன் இந்த பானை சும்மா இருக்குது, ஏன் விளையலன்னு கேட்குறாரு. சொல்கிறான், ஐயா மண் நல்லா இருக்குங்க ஐயா, நீங்கள் போட்ட கொண்டு வந்த விதை தாங்க சரியில்லை, எல்லா செடியும் முளைச்சிருக்கியா, அவரை மட்டும் வளர்க்கலைனாக்க அவரையுடைய செடி சரியில்லைங்கய்யா, சரியான விதை போட்டாதான் விளையும்னு தோட்டக்காரன் பதில் சொல்கிறான். டா எனக்கே நீ புத்தி சொல்கிறியா, அப்போ நான் வாய்ந்த விதை சரியில்லைன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஓனே கோவப்படாதீங்க, மண் சரியாக இருக்குது, விதை சரியில்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கும் வேறு விதை வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா மண்ணில் கொஞ்சம் உரத்தை போட்டு எருவை போட்டு சரி பண்ணி பார்க்கலாங்க, முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். வீட்டில் போனவனுக்கு மனசு உறுத்திட்டு, மண் சரியாக இருக்குது விதை சரியில்லைன்னு சொல்கிறானே, அப்போ விதைக்கும் சரியில்லாமல் இருந்தால் வேறு மாற்று விதை போடலாங்கிறான். மண் சரியில்லைன்னா உரம் போட்டு எரு போட்டு சரி பண்ணலன்னு சொல்கிறானே, அப்போ நம்மளும் மருத்துவத்தை காமிச்சு சரி பண்ணிட்டா குழந்தை நமக்கு பிறக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். மனைவிட்ட உண்மையை சொல்லிடுறான், என் மனசு மாறுறது காரணமே தோட்டக்காரன் தான், நான் கொடுத்த விதை அவரைக்காய் விதை தோட்டத்தில் விளையலை. அப்போ சொன்னான், ஐயா விதை சரியில்லாமல் இருந்தாலும் விளையாதுங்க, மண் சரியாக தாங்க இருக்குது, மற்ற பயிரெலாம் விளையுதுங்க, வேணால் மண்ணுக்கு எரு போடலாம், வேறு விதையும் வேணால் மாற்றி பார்க்கலான்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு தோணித்து, நாம் ஏன் மருத்துவத்தை காமிச்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடாதுன்னு ஏற்றுண்டு 2 பேரும் மருத்துவர்கிட்ட போகிறாங்க. அதுக்கான காரணத்தை மருத்துவர் அந்த மனைவி வீட்டை விசாரிக்கிறார், செக் பண்ணுறார். அவனுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சரியான மருந்துகள்லாம் கொடுக்கப்படுறது. கணவன் மனைவி 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்த பிறகு ஒரு அழகான குழந்தைய பார்க்க அந்த குழந்தை வளர்ந்து பாருங்கள், என்ன சந்தோஷமாக இருக்காங்க அவன் தாய். போய் ஃபஸ்ட்டு தோட்டக்காரன் காமிச்சு தன் நன்றியை தெரிவிக்கலாம். யார்? அந்த ஹவுஸ் ஓனர். தோட்டக்காரன் சந்தோஷமாக சொல்கிறான், ஐயா இப்போ திருப்பி நான் மண்ணில் உரங்கள்லாம் போட்டேன், அதே மாதிரி தண்ணியெலாம் நிறையா விட்டேன், இப்போ அவனையும் நல்லா உணச்சுடுத்துங்க அப்படின்னு சந்தோஷமாக காமிக்கிறான். திருமணம் ஆண்களுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க, ஒரு குறை திருமணம் குழந்தை பிறக்கலைன்னா அது பெண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் தான் மலடின்னு நினைக்காதீங்கடா, ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும், மருத்துவரிடம் சென்று சரியாக காட்டிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும், குழந்தையும் பிறக்கும். இந்த கதையை பார்த்தீங்களா? இதை புரிஞ்சுங்க நீங்கள்.